நவகிரகங்களும் அதுக்குண்டான தானியங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சூரியன் அப்படின்றப்போ நமக்கு வந்து கோதுமை வந்து முதன்மையான தானியமாக இருக்குது. புஷ்பமாக வந்து செந்தாமரை மலரை வந்து சொல்கிறாங்க. அடுத்து நவகிரகத்தில் சந்திரனை நம்ம சொல்கிறோம். சந்திரன்றப்போ நெல் வந்து நமக்கு நெல் அப்புறம் அரிசி இது ரெண்டுமே நமக்கு வந்து சந்திரனோட ஆதிக்கம் உள்ள தானியம். அதுக்கு வந்து வெண்மலர்கள், அதாவது வெள்ளை நிறத்தில் உள்ள எந்த ஒரு மலராக இருந்தாலும் நம்ம சந்திரனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து செவ்வாயின்றப்போ துவரம்பருப்பு, நம்ம சமையலுக்கு உபயோகிக்கிற துவரம்பருப்பு தான் தானியமாக இருக்குது. ஸோ செண்பக மலர் அப்புறமேட்டு சிவப்பு நிறத்தில் உள்ள மலர்களை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செவ்வாய்க்கு. அடுத்து ராகுனா நமக்கு தானியமாக வர்றது வந்து உளுந்து. ஸோ உளுந்துன்றப்போ வந்து நம்ம வந்து நைவேத்தியமாக உளுந்த வடை, உளுந்தங்கஞ்சி அந்த மாதிரி எந்த ஒரு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மலராக வர்றது பார்த்தா மந்தாரை மலராக வருது.